வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூட வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சமையலில் சிக்கன் குருமா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோன்னா ஒரு பட்டை சேர்த்துக்கிறோங்க. 3 கிராம்பு சேர்த்துக்கிறோங்க. மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறோங்க. ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறோங்க. கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ 4 வரமிளகா பிச்சு போட்டுக்கிறோங்க. சிறிதளவு சோம்பு சேர்த்துக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. அது இப்போ ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. வெங்காயம் வதங்க தொட்டிக்கு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோங்க. ஒரு டீஸ்பூன் சிக்கன் பவுடர் சேர்த்துக்கிறோங்க. ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோங்க. இதையும் நம்ம நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டி பச்சை வாடை போகந்தொட்டிக்கு நல்லா மசாலாவில் கிண்டிக்கிறோங்க. இப்போ ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோங்க. தக்காளியும் நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம நல்லா கிண்டி விடுங்க. நல்லா தக்காளி வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. 1/2 கிலோ சிக்கன் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. மசாலாவில் நல்லா ஏகம் போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்தீங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன்லேயும் தண்ணி வரும். நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டு வேக வச்சுக்கிறோங்க. இப்போ 1/2 வேக்காடு அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி வெட்டி வச்சுருக்கோம். 1/2 தேங்காயை திருகி இதில் இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் தேங்காயும் அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம், அதை இப்போ சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். உருளைக்கிழங்கு நல்லா கொதிக்கும் தொட்டிக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு பச்சையாக இருந்ததுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிண்டி விட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கிறோங்க. கொதிக்க நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு கொதிக்க கொதிக்க தண்ணி சேர்த்துக்குங்க, சரிங்களா?
ஏன்னா அப்போ தான் நல்லா உருளைக்கிழங்கு வேகும், அந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கிறோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோங்க. இப்போ மிகவும் சுவையான சிக்கன் குருமா ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம்.